ஸோ லக்னோவுக்கும் குஜராத்துக்கும் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா லக்னோவுடைய கேப்டன் KL ராகுல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையாலே ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டுங்க. இப்படி ஒரு ஸ்டார்ட் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் பேட்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர்லாம் உண்மையாலே அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதிலிருந்து இந்த மேட்ச்லேருந்து எடுத்துக்கவும் கற்றுக்கவும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஷமி அவரை பற்றி சொல்லவே வேணாம், எப்பவும் போல் அவர் பயங்கர டேஞ்சரஸ் தாங்க. ஸோ அவருடைய ரோலை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பால் வந்து சில டைமில் கிரிப்பு கிடைக்காம இருந்துச்சு. பட் அதுவே வந்து ஒரு காரணமாக நாங்கள் சொல்ல நினைக்கல. இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈர பாலில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த டியூ ஃபேக்டர்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படோனி பேபி ABD அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதுவும் 360 டிகிரியில் எல்லா இடத்துலையும் சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ரொம்ப சிறப்பாக ஆடி இருந்தார். பட் இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுல் முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த விக்டரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குஜராத் டைட்டன் பேர் வச்சதுனால டைம் ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. 2 நிமிஷம் தான் நாங்க பிச்சில் இருப்போம், உடனே போயிடுவோம் அவுட் ஆயிட்டு உள்ளன்னு சொல்லிட்டு டைமிங் ரொம்ப முக்கியம். உள்ள வந்துனே இருந்தாங்க டக்கு 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 டக்குன்னு. அதுல நல்ல வேளை திடீர்னு பார்த்தா தீபக் ஹூடா வந்து என்ன தடுக்க ஹூடா யாருடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கலன்னு கழுவி விட்டார் பேட்டிங்ல. அந்த பதோனின்ற ஒரு பேர்ல தோனி இருக்கிறதால கட்சி வரைக்கும் ஸ்டேஜ் பண்ணி அவரும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் ஆட்டார். ஷமி வந்து அதாவது இந்த டீமுக்கே வந்து ஷமி வந்த மாதிரி போலிங் போட்டார். வெறித்தனமான ஒரு போலிங். இந்த ஓப்பனிங் பால் அந்த விக்கெட் எடுத்தாரு பாருங்க KL ராகுல். அவர் கூட அந்த என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரி ஒரு சின்ன இன்னசென்ட்டா ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிச்சாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நமக்கே தெரிஞ்சு, அம்பையர் தவிர எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது அவுட்டுன்ட்டு. ஸோ அந்த ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு அப்பாவித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நாட் அவுட் நம்புறது அவ்வளவு பெரிய எட்ஜ் அது. அது ஒரு பக்கம். திருப்பி இவங்க ஆடும்போது இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா அவங்க வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் 10 overs ரொம்ப மிசரபிளா இருந்தது. அவங்க மேட்ச் அவுட் இருந்துச்சு. அதுல அவங்க வந்தது பெரிய காரியம். ஏன்னா அவங்க மார்ச் பாஸ்ட் லெஃப்ட் ரைட்னு போயிட்டே இருந்தாங்க LSG. குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு லெஃப்ட் தான் ரைட் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மேத்யூ வேடா இருக்கட்டும், மில்லரா இருக்கட்டும், டெவாட்டியாவா இருக்கட்டும், எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ரியலி பேக் த பஞ்ச். இந்த டாடா பஞ்ச்ன்றது எங்க கிட்ட தான் அப்படின்ற மாதிரி அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து we are right இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படிதான் போச்சு அந்த மேட்ச். சார் கரெக்ட் சார். அதுவும் இல்லாமல் வந்து டியூ ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ வந்து ரவி பிஷ்னாய்க்கு போடுறதுமே அவரை மாதிரியான பவுலருக்கு போடுறதுன்றதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் மேபி பவுலிங் சேஞ்சஸ் வந்து சரியா அமையலையோ, ஏதோ கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு தோணுச்சு சார். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஹூடா அண்ட் ரவி பிஷ்னாய் 2 பேருமே ரவி பிஷ்னாய் சரியா போடல. ஹூடா ஃபண்டாஸ்டிக்கா போட்டார். அவர் பிக் பண்றது கஷ்டமா இருந்தது. டியூ ஃபேக்டர் டெஃபினட்டாவே வே டவுன் பண்ணிருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி அம்பையர் பின்னாடி இருக்கிற டவலை தொச்சு பால்ல இருக்கிற கலர்லாம் டவல் வந்துச்சு. அந்த மாதிரி தொச்சுனே இருந்தாரு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதை மீறி அவங்க போட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்கா பிக் பண்ணிட்டாங்க. இவனோட லைன் அண்ட் லெங்த் சூப்பரா பிக் பண்ணி அடிச்சிட்டாங்க. மில்லர் செம ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரொம்ப டேஞ்சர். அவர் ரியல் கில்லர். அவர் ஃபார்முக்கு வந்தது அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார். அதுக்கப்புறம் 2 டீம்லயுமே வந்து 2 புது பிளேயர்ஸ் வந்து செமையா, ஒன்று நீங்க சொன்ன மாதிரி பதோனி, அதுக்கப்புறம் இங்க பினிஷ் பண்ணார் அந்த சதுரங்கனி அபினவ் அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டர். கடைசி ஓவருக்கு முந்தின ஓவர் சார் திவாட்டி வந்து ஒரு சிங்கிள் அவாய்ட் பண்ணுவாரு. அப்ப என்னடா ஒரு சிங்கிள் ஓடலையே அப்படின்னு சொல்லும்போது கமெண்டேட்டர்ல சொன்னாங்க இவருக்கு வந்து சதுரங்கனை பத்தி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த 2 புது பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு?